உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டு முன்னால ஒரு மைதானத்தையே உருவாக்கிட்டாங்களே. ஆமா, யாரோட வேலை இது? மாமா பெரியப்பா தான் பண்ணிருக்காரு. ஆ? மச்சான், இதெல்லாம் உங்க வேலை தானா? அசத்திட்டீங்க போங்க. அப்பா பிடிச்சிருக்காமா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்ஸ்பா. சிந்து மேடம் சொன்ன மாதிரியே நீ வீட்ல இருக்கும்போது நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நீ ஜெயிச்சு இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கணும். அதான் இந்த அப்பாவோட ஆசை. கண்டிப்பா செய்யறேன்பா. அப்புறம் என்ன, இப்பவே இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஏன் மச்சான், ரெண்டு பக்கமும் ஆள் நின்று தானே விளையாடணும். இப்போ தானா மட்டும் தனியா இங்க இருந்து விளையாடினா அப்போ இன்னொரு பக்கம் யார் விளையாடுறது? ஆமா இல்ல, யார் கூட விளையாடுவா தானா? அப்பா, இந்த பிளேஸ்ல நான் முதல்ல உங்க கூட தான் விளையாடணும். ஏய் தனா, அப்பாக்கு இதெல்லாம் தெரியாதுடா. அப்பா, நான் சொல்லி தரேன்ப்பா. நான் உங்க கூட தான் முதல்ல விளையாடுவேன். இருங்க வரேன். ஏய் ஆ. என்ன மாயா, என்னாச்சு? ஏன் திடீர்னு வாந்தி எடுக்கிற? ஒரு மாதிரி மயக்கமா வருது. அப்படின்னா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். தனா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும்? இவ வீட்ல உட்காந்து நல்லா தின்னுட்டு மட்டும் இருக்கா. என்னத்த சாப்பிட்டு தொலைச்சான்னு தெரியல. இங்க பாரு தனா, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தேவையில்லாத ஒரு தண்ட செலவு. அப்புறம் அதுக்கும் இங்க கிட்ட தான் வந்து காசு கேட்டுட்டு நிப்பீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் தானா. இது வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன? அத எப்படி சொல்றது? இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு சொன்னா எங்க கேட்டான் அவன்? யாரு? அதான் அந்த சீனு. தள்ளி போடலான்னு சொன்னா கேட்கவே இல்ல. என்ன தள்ளி போடுறது சொல்ற? என்ன தானா நீ அத எப்படி சொல்றது? ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியல. இது கூடவா புரியல? கொஞ்ச நாள் குழந்தை வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. சரியான ராஸ்கல். நினைச்சதை சாதிச்சுட்டான். மாயா, அப்படின்னா நீ? அதான், வேற என்ன? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா அத்த, உங்க பையன் ரொம்ப மோசம். சொல்ல சொல்ல கேட்காம இப்ப பாருங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா நடிச்சிட்டு இருக்க? போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஏன் அத்த போய் சொல்ல போறேன்? ஏய், ஏதோ பித்த வந்து எடுத்துட்டு சும்மா நடிச்சிட்டு இருக்கியா? என்ன சித்தி நீங்க? இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? மாயா, உண்மைதான் சொல்றியா? ஆமா தானா. நான் எவ்வளவோ சொன்னேன், எங்க கேட்டான்? எனக்கு இப்பவே குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சான். இப்ப பாரு, அதே மாதிரி நடந்துருச்சு. ஏய், என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். உன் கூட அவன் பிடிக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அது சும்மா உங்களுக்காக வெளியில அப்படி கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் அத்தை. இந்த மாயா எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி வெறுப்பேத்துறான்னு பார்த்தல்ல. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவ கேட்ட 40 லட்சத்தை அவன் மூஞ்சிலே தூக்கி போட்டுறணும். அதான் சீனு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்ல நீ. அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த 40 லட்சம் சம்பாதிக்கிறதுக்குள்ள இந்த மாயா ஏதாவது வேலை பாத்துருவா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது குத்தக பணம் 40 லட்சம் வந்தது இல்ல, அத நீ குடுத்தீனா? ஐயோ அண்ணி, என்ன சொல்றீங்க நீங்க?
அந்த பணத்தை நான் எப்படி தர முடியும்? ஐயோ முதல்ல நீ இதை கீழே போடு. போடு பார்வதி. ஐயோ என்ன அண்ணி நீங்க அந்த பணத்தை போய் கேக்குறீங்க? பார்வதி முதல்ல பதட்டப்படாத. இங்க பாரு, அந்த பணத்தை உன் மாமா லிங்கத்துக்கிட்ட கொடுத்தோம்னா அவர் சீனு கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. சீனு அந்த மாயா கிட்ட கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். அப்புறமா நம்ம 2 பேருமா சேர்ந்து சாருவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன் அக்கா பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளோட வாழ்க்கை கிடைக்கும்ல. ஐயோ அண்ணி அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த குத்தக பணத்தை கொடுத்துட்டா அப்புறம் மாமா அந்த பணத்தை கேட்கும்போது நான் என்ன செய்யறது? அதுவும் இல்லாம என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஷோ அதெல்லாம் வெளியே தெரிஞ்சாதானே பார்வதி. இங்க பாரு, நீ யாருக்கும் தெரியாம பணத்தை கொடு. அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறமா சீனு கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஐயோ அண்ணி இத கேட்கும் போது ரொம்ப படபடன்னு வருது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. 40 லட்சம் ரூபாய் அண்ணி. வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போயிடும். அதுக்கப்புறம் என் புருஷன் என்ன சேர்த்துக்கவே மாட்டாரு. பார்வதி ரொம்ப எல்லாம் யோசிக்காத, உன்னோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு மட்டும் சாரு மருமகளா வந்தா அவ உனக்கு ஆதரவா இருப்பா. இப்ப எப்படி அன்னைக்கு இந்த மாயா எல்லா விதத்திலயும் ஆதரவா இருக்காளோ அதே மாதிரி உன் அக்கா பொண்ணு உன் கூட இருப்பா. இந்த வீட்டோட அதிகாரம் மொத்தமா உன் கைக்கு வந்துரும். யோசிச்சு பாரு பார்வதி. நீ அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கொடு, சரியா? சரிங்க அண்ணி. உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் கேள்விப்பட்டா அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுதான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். நான் ஒரு உரிமையில தானே கொடுக்குறேன். நான் கொடுத்து நீங்க வாங்கிக்கிட்டா என்ன ஆயிடும்? இங்க பாருங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. அதை நாங்க பாத்துக்கிறோம். மாயா அவ அம்மாவோட பணத்தை என்கிட்ட கொடுத்தா. நான் இந்த கடையில உடைச்சு என் சொந்த காசை அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே மாப்ள. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த பணத்தை நான் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் அது எனக்கு கௌரவமா இருக்காது. அவகிட்ட காசு வாங்கி இந்த கடையை வச்சதால தான் இப்ப நான் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு மேலேயும் நான் யாருக்கும் கடனாளியாக விரும்பல. என்ன மாப்ள நீங்க? நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் கூட நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. எனக்கு வேண்டாம் தான் நான் சொல்றேன்ல. போங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட். சரிங்க மாப்ள, நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் நான் பணத்தை கொண்டு வந்தேன். நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி வேண்டாம் வேண்டாங்கிறீங்க. நான் வரேன். என்ன இவன் கைக்கு வந்த மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லிட்டான். இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து நம்ம பொண்ணு அவன் வீட்டுக்கு எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. இந்த பணத்தை வேற திரும்ப கொடுக்கணும். கொடுப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.